இது ஆரம்ப புள்ளி. இது ஞாபகத்தை மனமும் வந்து என்னுடைய கணவருடைய சிறுநீரகங்களை தானம் செய்திருக்கிறேன். மிகவும் சிக்கலான ஒரு சத்திர சிகிச்சை. ஐசியூல ஏற்படுற எல்லா மரணங்களும் உறுப்பு தானத்துக்கு உரியவை என்ற நிலைமைக்கு நாங்கள் தரப்போம். 3.4 மில்லியன் ஆட்கள் இலங்கையில் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது 25-23 மில்லியனையும் கவர் பண்ணக்கூடியதா இருக்கு. பலர் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். உடல் உறுப்பு தானம் சம்பந்தமான அந்த விழிப்புணர்வு நடைபயணமானது நடப்போம், பேசுவோம், அனைவருக்கும் இந்த உறுப்பு தானம் உயர்விற்கான அத்திவாரமாக அமைகிறது. மற்றொரு உயிரை வாழ விடும். வணக்கம் அவர்களே, இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போற விடயம் என்னென்றால் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு விழிப்புணர்வு நடைபயணமானது நடைபெற்றுள்ளது. அந்த வகையிலே உடல் உறுப்பு தானம் சம்பந்தமான அந்த விழிப்புணர்வு நடைபயணமானது நடைபெற்றுள்ளது. அந்த இது சம்பந்தமாக பல வைத்திய நிபுணர்கள் பல முக்கியமான விடயங்களை பகிர்ந்துள்ளார்கள். அதே போல இந்த உடல் உறுப்பு தானம் செய்த குடும்ப உறுப்பினர்களை வரவழைத்து அவர்களுக்கான மரியாதையும் செய்யப்பட்டு ஒரு புதிய ஒரு நினைவு சின்னமானது துறக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி இந்த காணொலி அமைந்திருக்கப்படுது. முக்கியமாக எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். இன்றைய தான் சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த காணொலியில் யாழ் போதனா வைத்தியசாலையில் உடல் உறுப்பு தானம் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான அந்த நடைபயணமானது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையிலே இந்த நிகழ்வில் யாழ் போதனா வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் பலர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக நடைபெறப் போகின்ற சகல விடயங்களையும் நாங்கள் குறிப்பாக இந்த பேரணியில் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், தாதிய மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பெருமார்வமாக பங்கேற்றிருந்தார்கள். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை பொறுத்தளவில் தற்பொழுது குறிப்பிட்ட முறையில் இந்த வருடம் நாங்கள் மிக அதிகமான சிறுநீரகம் அகற்றல், அதாவது பிரெயின் டெத், மூளைச்சாவடைந்த பின்னர் உறுப்புகளை தானம் செய்கின்ற டிசீஸ் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் என்ற ப்ரோக்ராம் மிக சிறந்த அளவில் இந்த வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நடை பயணம் அதை மக்கள் மத்தியில் இன்னும் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இந்த நடைப்பயணம் பிரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. பிரதானமாக நெஃப்ரோலஜி டீம் அண்ட் வாஸ்குலர் டிரான்ஸ்பிளான்ட் டீம் அண்ட் டிரெக்டர் டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த மூன்றும் இணைந்துதான் இந்த நடைபயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துயரிலும் துடைக்கும் ஒரு மாண்பு, அதுதான் உயிர்கொடை. ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு தெரிந்தவர், நமது அன்புக்குரியவர் உயிரிழந்த நிலையிலே அவர்கள் உடல் உறுப்புகளை இன்னவருக்கு தானமாக கொடுக்கும் அந்த இயல்பு மனிதத்தின் உச்சம். அப்படி ஒன்று நிகழ்வை 15 தடவைகளுக்கு மேலாக நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திலே மிக இக்கட்டான சூழ்நிலையிலேயே கடத்தி நடந்து வந்திருக்கின்றோம். அதை மேலும் விரிவுபடுத்த வேண்டும். அதுதான் இந்த முயற்சி. இது சம்பந்தமாக மிகவும் மதிப்புக்குரியவர்கள், மிகவும் போற்றப்பட வேண்டியவர்கள், இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்தவர்கள், அவர்களுடைய உறவினர்கள், அவர்களையும் நாங்கள் இன்று இந்த நடைபயணத்திலே அரவணைத்துக் கொள்கிறோம். இந்த நடைபயணமானது தொடர்ந்து எல்லா குடும்பத்திலேயும் ஒருத்தர் இதை பற்றிய புரிதலை, தெரிதலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களது வேட்கையாக இருக்கு. உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்தவர்களின் உறவினர்கள் தங்களுடைய அனுபவ பயிர்வுகளை பகிர்ந்திருந்தார்கள். මගේ මහත්තයාට වයස අවුරුදු 42යි මිය යනකොට මං අද පදවිය ප්‍රදේශයේ ඉඳලා ඊයේ 8 ඉඳලා මේ கர்த்தவிයට சம்பந்தம் 42 வயது மிக்க அவருடைய துணைவர் இறந்த பொழுது இன்னும் 2 பேர் உயிர் வாழ வேண்டும். தனது துயரிலும் இன்னும் இருவருடைய துயரை நாங்கள் குறைக்க வேண்டும். அங்கே இனம் இருக்கவில்லை, மதம் இருக்கவில்லை.
மனிதம் என்ற ஒரு மாண்பு தான் நிறைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட 15 பேர்களை கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலே. இது இன்னும் வளர வேண்டும். இப்படியான முயற்சிகள் மூலம் நாங்கள் இரத்த சுத்திகரிக்கும் இருக்கும் 450க்கு மேற்பட்ட நோயாளர்களுக்கு நாங்கள் ஒரு வாழ்வினை கொடுக்க வேண்டும். அதை முன்னிறுத்தியதாகத்தான் இந்த பயணம் இருக்கிறது. இதை பற்றியதாக எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த இன்னும் ஒரு தாயாரின் அவருடைய கவலையையும் நாங்கள் அவருடைய அர்ப்பணிப்பையும் நாங்கள் இங்கே கட்டாயமாக போற்ற வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். எனது கணவர் தன்னுடைய ஒரு அலட்சிய போக்கினால தன் உயிரை இழந்துட்ட. ஆனாலும் எத்தனையோ உயிர்கள் இந்த மண்ணில வாழணும் போராடி கொண்டு இருக்குது. அதுக்கு இதுன்றதுக்காகத்தான் என் கணவர்கிட்ட உயிர் போனாலும் இன்னும் 2 உயிர் வாழும் என்ற ஒரு 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 ஆத்ம திருப்திக்காக எங்களோட பிறப்பு சரித்திரமா இருந்தாலும் ஆனா இறப்பு சரித்திரமா இருக்கும்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லி இருக்கிறார். எங்களோட பிறப்பு அப்படியும் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எங்களோட இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணும். அவற்றை இது இருக்கணும், 2 உயிர்கள் காப்பாற்றப்படணும் என்ற ஒரு இதுக்காகத்தான் நான் மனமும் என்னுடைய கணவருடைய சிறுநீரகங்களை தானம் செய்திருக்கிறேன். இதுக்கு மேல நான் என்னுடைய வலிகளை விட 2 உயிர்களை காப்பாற்றி எனது கணவர் காப்பாற்றி இருக்கிறார் என்று நினைச்சு நான் பெருமிதம் அடைஞ்சு சொல்றேன். இதுக்கு மேல என்னால உரையாற்ற அந்த துயரங்களை தாண்டியதாக ஒரு சமூக சிந்தனையை எங்களாலே நேர்கொள்ளக்கூடியது இருக்கிறது. இதை பற்றியதாக எல்லோருக்கும் காலை வணக்கம். உடல் உறுப்பு தானத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிற இந்த நடைபவனியிலே ஆசிரியர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலாசாலை குடும்பத்தினராகிய நாங்களும் இன்னும் மாணவர்கள் கூட, பாடசாலை மாணவர்கள் கூட இங்கே இணைந்திருக்கிறார்கள். இளைய தலைமுறையினரிடம் இது குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவது நாளைய உயர்விற்கான அத்திவாரமாக அமைகிறது. உடல் உறுப்பு தானம் பற்றிய சிந்தனைகள் என்றைக்கோ ஏற்பட்டிருக்கின்றன. சிபி சக்கரவர்த்தி புறாவிற்காக உடலையே தானம் செய்திருக்கிறார். வெள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு பொன்கண் தீர்த்தோன் என்று சிலப்பதிகாரம் பேசும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அந்த வகையில் என்னை போல பிறரையும் நேசிக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை இந்த நிகழ்வு எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இன்றைக்கு யாழ் போதனா வைத்தியமனையினுடைய பணிப்பாளரிலே இருந்து, வைத்திய நிபுணர்களிலே இருந்து இந்த துறையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இணைந்து இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறார்கள். தாங்கள் மாத்திரம் முன்னெடுக்காமல் சமூகத்தையும் இதற்குள்ளே கொண்டு வந்து இணைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஆர்வமுள்ள சமூக அங்கத்தவர்கள் என்கின்ற வகையில் எங்கள் கலாசாலை குடும்பத்தினரும் இதிலே இணைந்திருக்கின்றமையை இட்டு நாங்களும் திருப்தி கொள்கிறோம். நல்லதோர் விழிப்புணர்வு இது எங்களூடாகவும் ஆசிரியர்களூடாகவும் இளைய தலைமுறையினரிடம் சென்று சேரும் என்கின்ற நம்பிக்கையோடு இதற்கு வாழ்த்து சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் கிண்ணி சமூகத்திலே கிண்ணி வருத்தத்துக்கு எங்கள் தந்தையை போல தொழிலாற்றிய பேரானந்தராஜா சார் அவர்களையும் இந்த நடைபயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அழைக்கின்றேன். அன்று நிஷாந்தன், பேரானந்தராஜா சார், நீங்கள் இதற்கு வந்தீங்கன்னா நாங்கள் இங்கிருந்து தொடங்கக்கூடியதாக இருக்கும். 7 மணிக்கு ஷாப்பா தொடங்குறோம். 7 மணி ஆச்சு. உடல் உறுப்பு தானம் என்று பொறிக்கப்பட்ட அந்த பதாதைகளும்
தூக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். நடைபயணமானது இன்னும் சற்று நேரத்திலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் எல்லோருமே அந்த தயார் நிலையில் நிற்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். என்ன மாதிரி இந்த நடைப்பயணம் எவ்வளோ தூரம் நடைபெறப் போகிறது, என்ன மாதிரியான விடயங்கள் இதில் இருக்க போகிறது என்பது சம்பந்தமாக எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நடைபயணமானது இன்னும் சற்று நேரத்திலே ஆரம்பிக்கப்பட போகின்றது. அந்த வகையில் நடைப்பயணத்தை ஆரம்பிப்பதற்காக பேராந்தராயா சார் அவர்கள் தற்பொழுது அதனை தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்றார். தற்பொழுது அந்த நடைப்பயணமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நடைப்பயணத்தில் பலர் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். வைத்தியசாலை சமூகத்தினை சேர்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் இதில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விழிப்புணர்வு எல்லோருக்குமே தேவை என்றபடியினால் இப்படியான அந்த நடைப்பயணமானது வைத்தியசாலையினால் ஒழுங்கமைக்கப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நடைப்பயணம் மிகவும் சிறப்பாக ஆரம்பித்து தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நடைப்பயணம் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஆரம்பமாகி பின்னர் பலாலி வீதி, நாவலர் வீதி, கேகேஎஸ் வீதி மற்றும் வைத்தியசாலை வீதி வழியாக சென்று மீண்டும் போதனா வைத்தியசாலையை வந்தடைகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியும். ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த நடைபயணத்திலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி பாடசாலை மாணவர்களும் இதில் பங்கு பெற்றிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உடல் உறுப்பு தானத்தின் மகத்துவத்தை தெரியப்படுத்துவதற்காக இந்த பேரணியானது மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை, வடக்கு உறுப்பு மாற்றும் சிகிச்சை சங்கம் மற்றும் யாழ் மருத்துவ சங்கம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இந்த பேரணியானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனிதனுக்கு மனிதனை வாழ்வு கொடுப்பதை விட உகந்தது வேறொரு நன்மை. இன்று நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு உயிரை காப்பாற்றும் விழிப்புணர்வு அடியாகும். இன்று நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு உயிரை காப்பாற்றும் விழிப்புணர்வு அடியாகும். மனிதனுக்கு மனிதனை வாழ்வு கொடுப்பதை விட உயிரினை வேறு என்று நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு உயிரை காப்பாற்றும் விழிப்புணர்வான அடியாகும். உலக உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு ராணுவ வைத்தியசாலை சமூகம், ஆசிரியர் சமூகம், பாதிய மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள், பாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் யாழ்வாழ் மக்கள் இணைந்து பெருமையுடன் இந்த நடைபெறவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே உயிரின் உறுப்புகள் மற்றொரு உயிரை காப்பாற்றும் போது அந்த கண்ணீருக்குள் ஒரு புதிய புன்னகை பிறக்கலாம். இதயம் துடிக்கட்டும், கண்கள் ஒழுகட்டும், நுரையீரல் சுவாசிக்கட்டும். உடலுறுப்பு தானத்தையோ மனிதநேயத்தை வாழ வைப்போம். உடலுறுப்பு தானத்தினம் இந்த உடலுறுப்பு தானத்தை முன்னிட்டு உடலுறுப்பு தானத்தில் மண்ணோடு போவதை காட்டிலும் மற்றொரு உயிரை வாழ விடுங்கள். நாம் பிரியும் நாளில் சிந்தும் கண்ணீரை விட நாம் தரும் உறுப்பு கொடுக்கும் புன்னகையை சிறந்தது. விழிப்புணர்வு நடைபெறவே இந்த வீடியோடாக வருகிறது கொண்டிருக்கின்றது. அன்பான மக்களே, இந்த விழிப்புணர்வு நடைபெறவில் நீங்களும் இணையுங்கள். பிரதேசத்தில் விழிப்புணர்வு உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வு அனைவரிடமும் கொண்டு செல்லுங்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் கொண்டு செல்லுங்கள். சமூகத்தை இந்த உறுப்பு தானம்
நம்பிக்கையின் பயணம். உறுப்பு தானம் குறித்து பேசுவோம். குடும்பத்தினரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். உங்களின் உடலில் ஒரு பகுதி மற்றொருவரின் உடல் வாழ்க்கையை மாற்றலாம். உறுப்பு தானம் உடல் உறுப்பு தானம் செய்வோம், மனிதநேயத்தை வாழ வைப்போம். ஆகஸ்ட் 13 உலக உடல் உறுப்பு தான தினம். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நடைய பயணத்திற்கு அனைத்து பொதுமக்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். உயிர் காக்கும் உன்னத தானம் உறுப்பு தானம். உங்கள் தானம் ஒருவரின் புதிய வாழ்க்கை. ஒருவர் தானம் செய்தால் பல உயிர்களை வாழ வைக்கலாம். உறுப்பு தானம் நாம் வாழ வைத்த உயிர்களின் எண்ணிக்கை இருக்கட்டும். இன்று ஆகஸ்ட் 13 உலக நம்பிக்கையாகலாம். ஒரு குடும்பத்தின் கண்ணீரை மற்றொரு குடும்பத்தின் புன்னகையாக மாற்றலாம். இவர்களின் மதிப்பை உணர்த்துவதற்காக இன்று நாவலர் வீதி ஊடாக மீண்டும் மனோகராசி என்ற சபையை உயிர்காப்போம். தொடர்ந்து நடப்போம். இன்று ஆகஸ்ட் 13 உலக உடலுறுப்பு தான தினம். இன்று நாம் பேசப்படுவது உறுப்புகளை பற்றியதல்ல, உயிரை பற்றியது, நம்பிக்கையை பற்றியது, மனநிலையை பற்றியது. அது இன்னொரு நெஞ்சில் துடிக்கலாம். நம் கண்கள் மூடிய பின்னும் அவை இன்னொருவருக்கு உலகத்தை காட்டலாம். நம் சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல் நம்பிக்கையாக நம் உறுதி பெற்று இன்னொருவருக்கு வளர்ந்த புதிய வாழ்க்கையை பகிர்ந்தால் அன்பு பெருகும். உறுப்புகளை பகிர்ந்தால் உயிர் பெருகும். காப்பதும் விழிப்புணர்வுக்கான அடியாகட்டும். இது ஒரு நடைபவனி அல்ல, உயிர் பயிற்சிக்கான பயணம். நாம் இல்லாத போதும் நம்மால் ஒருவர் வாழட்டும். ஒரு இதயம் துடிக்கட்டும். ஒரு கண் ஒளிதரட்டும். ஒரு குடும்பத்தில் நம்பிக்கை வளரட்டும். உடலுறுப்பு தானம் செய்வோம், மனிதநேயத்தை வளர்ப்போம். ஒரு நிமிடம், ஒரு சிந்தனை, ஒரு முடிவு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமாக மாறட்டும். நம்முடன் நடந்து இந்த செய்தியை பரப்புங்கள். நடப்போம், பேசுவோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், உயிர்களை காப்போம். உறுப்பு தானம் நம் வாழ்வின் உரிமைக்கொடை, இன்னொருவரின் புதிய வாழ்க்கை. ஆகஸ்ட் 13 உலக உடல் உறுப்பு தான தினம். இன்று நாம் பேசப் போவது உறுப்புகள் ஒருவரை நாளை மாற்ற முடியுமா? ஒரு முடிவை உருவாக்கட்டும். நாங்கள் உறுப்பு தானம் செய்வோம். இது ஒரு நடைப்பயணம் மட்டுமல்ல, இது அறியாமையிலிருந்து அறிவை நோக்கிய நடை, அச்சத்திலிருந்து நம்பிக்கையை நோக்கிய நடை, கண்ணீரிலிருந்து புன்னகையை நோக்கிய நடை, நகரத்திலிருந்து புதிய வாழ்க்கையை நோக்கிய நடை. வாருங்கள் அனைவரும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நடப்போம். ஒரு அடியை உயிருக்காக எடுத்து வைப்போம். ஒரு வார்த்தையை விழிப்புணர்வுக்காக பேசுவதற்கான விழிப்புணர்வு நடைப்பயணம். நாம் மறைந்தாலும் நம்மால் ஒருவர் வாழ்ந்தால் அதைவிட பெரிய நினைவு. நம் வாழ்வு முடிவிடத்தில் இன்னொருவரின் வாழ்வு தொடங்கும். உங்கள் உறுப்புகள் ஒரு நாள் ஒருவரின் தானம், ஒரு வீடு, ஒரு குடும்பத்தின் முழு நம்பிக்கை. காத்திருக்கும் நோயாளியின் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையாக காத்திருக்கின்றது. அந்த நம்பிக்கையாக நாம் இருப்போம். நம் இறுதி மூச்சுக்கு பின்னும் இன்னொருவரின் மூச்சாக மாறும் வாய்ப்பை வழங்குவோம். வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாவிட்டாலும் ஒரு வாழ்க்கையை தொடரச் செய்ய முடியும். நம் மரணத்திற்கு பின்னும் நம் மனிதனையை மறிக்காமல் இருக்கட்டும். ஒரு தானம் செய்து மனிதனையை காப்போம். தற்பொழுது யாழ் நகரை நோக்கி நகரவடைந்த அந்த பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்தடைகின்ற அந்த காட்சிகளையும் அதன் பின்னர் நடைபெற போகின்ற அந்த விடயங்களையும் நாங்கள் தொகுத்து பார்க்கலாம். மரணம் வாழ்க்கையை முடிக்கலாம், ஆனால் உறுப்பு தானம் தற்போது நடைபயணமானது யாழ் போதனா வைத்தியசாலையை வந்தடைந்திருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு இந்த நடைப்பயணத்தில் ஈடுபட்டவர்களுக்காக அந்த காலை பானமாக அந்த வெள்ளாரை பானம் கொடுக்கப்பட்டது. முதல் அடியில உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த முதல் அடி, இந்த முதல் தொடக்கம் இலகுவானதாக இல்லை. அது
துயரங்களையும் கொண்டது, அது தோல்விகளையும் கொண்டது. இந்த பயணம், இந்த முதல் அடி பயணம் மிகுந்த சிரமமானது, துயர்களை கொண்டது, தோல்விகளையும் கொண்டது. இந்த நேரத்திலே நாங்கள் சிறுநீரகத்தை 30 பேருக்கு தானமாக யாழ்ப்பாணத்தில் செய்த போன்றும் 3 பேருடைய உயிரிழப்பையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நாங்கள் இன்று 30 பேருக்கு உடல் உறுப்பு தானம் செய்து அதன் மூலமாக வெற்றி கண்ட போதும் 3 உயிர்களையும் இழந்துள்ளோம். அவர்களுடைய சோகத்துக்கும் காரணமாக இருந்திருக்கின்றோம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே நொறுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாதை துயரமானது, தோல்விகளையும் கொண்டது. அந்த தோல்விகளடைந்த அந்த துயர்மிக்கு அந்த குடும்பங்களுக்கும் எங்கள் மன்னிப்புகளையும் எங்கள் இயலாமைகளையும் நாங்கள் இங்கே வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த தோல்விகளும் கூட எங்களை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கின்றன. இது இன்னும் 30 தாண்டியதாக எங்களுக்கு தெரியும். எங்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து 6 தொடக்கம் 8 பேர் வந்து உறுப்புகளை இலங்கை மூலகத்தானம் செய்திருக்கிறார்கள். ஒரு உறுப்பு இங்கே இருக்கிறது, இன்னொரு உறுப்பு இலங்கையின் மறுபாகங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த ஒருங்கிணைப்பு என்ற பாலம் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு சிரமமான பணி. அந்த படியிலே தடங்கல்கள் இருக்கின்றது. அந்த தடங்கல்களிலே தவிர்க்க முடியாத தோல்விகளுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தோல்விகளை நாங்கள் இங்கே அதுக்கு எங்களுக்கு அந்த இழப்புக்கு நாங்கள் ஒன்றுமே மறுமொழி சொல்ல முடியாதவர்களாக இருந்த போதும் மீண்டும் இப்படிப்பட்ட தவறுகள் என்று சொல்ல முடியாது. இந்த தோல்விகளில் இருந்து நாங்கள் மீண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான உறுப்புத்தான ஒரு நிகழ்ச்சி நிரலாக நாங்கள் இதை வடிவமைக்க வேண்டும். அம்மாவும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மற்ற கிட்னி கொடுத்து எங்கள் இயங்கிய மற்றவர்களையும் நாங்கள் இங்கே வரவழைக்கிறோம். இவர்கள் தான் இந்த வெற்றிக்குரியவர்கள். இவர்கள் தான் பெண்களை வழிநடத்தியவர்கள். அடுத்த இடத்துக்கு கூட்டிக் கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அடுத்தது எல்லாமே முடிஞ்சது இல்லை. அதுல இருக்கிற சோகங்கள் நிறைய இருக்கு, அதுல இருக்கிற வலிகள் நிறைய இருக்கு. இங்கே ஒரு அம்மா எங்களோட வந்திருக்கிறார். அம்மாவை நாங்கள் இங்கே வரவழைத்துக் கொள்கிறோம். அம்மா அவர் கணவருக்காக கிட்னியை தானம் செய்தவர். எங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? மிக பிறந்த கணவர்களுக்காக கணவர் ஆபரேஷனுக்கு பிறகு இக்கட்டான நிலைமையில் இருந்த உயிராபத்தான நிலைக்கு கூட சென்று வந்தார். அந்த இடத்திலே அதை தாங்கக்கூடிய வல்லமை அந்த அம்மாவிடம் இருந்தது. அதை நாங்கள் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அவர் தானம் செய்த பிறகு அவருடைய கணவனுக்கு இக்கட்டான சூழ்நிலை, உயிராபத்தான சூழ்நிலையும் வந்தது. அதிலே மீட்டெடுப்பதற்கு மிக பெரும் போராட்டம் ஒன்றை நடந்தது. அங்கே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் இந்த அம்மா. டாக்டர், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த டாக்டர், நீங்க நல்ல மனதோட செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிழையுமே வராது. அந்த நம்பிக்கையின் பிரகாரம் அவர் மீண்டெழுந்து வந்திருக்கிறார். இப்படி அந்த பயணங்கள் எங்களுக்கு நிறுவனங்களை கூட கொடுத்திருக்கும். இப்படிப்பட்டவர்கள் எங்கள் வேல்முருக ஐயா இன்றைக்கு மன்னாரிலிருந்து முந்தி டயாலிசிஸுக்காக வர்றவர், இன்றைக்கு இயல்பான வரையில் எப்பொழுது எங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கின்றாலும் எங்களுக்கு முன்னுக்கு வந்தவர். அவர் ஒரு சிறுநீரகத்தை ஐயா முன்னுக்கு வாங்க ஐயா. இவர் ஒரு விருதியாளர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? 10 பேர் கிட்னி கொடுத்தா எத்தனை பொம்பளை பிள்ளைகள் கிட்னி கொடுக்கணும் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஒரு தாய்வழி சமூகம் என்றதையும் நாங்கள் இங்கே கண்டிருக்கிறோம். 10 இடங்களிலே கிட்னி கொடுக்கப்பட்டால் 9 கொடுப்பது எங்கள் அம்மாவாக, சகோதரிகளாக, எங்களோடு இருக்கும் மனைவிகளாகத்தான் இருக்கிறார்கள். இது ஒரு தாய்வழி சமூகம். அது நல்லது நான் சொல்றேன். இருக்கிறதுல 10-8 பேர் ஆம்பளையால் தான் இருக்கிறோம். அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும், அதையும் நாங்கள் வழிநடத்த வேண்டும். இதில் இருந்து எங்கள் இந்த புரிதல், இந்த தெரிதல், இதனுடைய விளக்கங்கள் எங்களை அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதிலே ஒருவர் டயாலிசிஸிலே இருக்கும் போது இருக்கும் துயர்களை, அதிலே இருந்து வெளியால வரும் துயர்களை பற்றி எங்கள் அம்மாட்டையும் அவர் கொடுத்த வேல்முருக ஐயாவும் அவர்களோடு வாழ்ந்தவர். என்னுடைய பெயர் அஞ்சலி குமாரினா. கணவருடைய பெயர் ஜோசப் கென்றிவால். இந்திய கணவர் நல்ல வழிபாக்கத்தான் வேலை செய்து நல்ல மாதிரி தான் இருந்தவர். திடீரென்று அவருக்கு சாப்பிட்டு வாங்கி வந்த நெடுகலமை அப்படி ஒரு மாசம் அப்படி வந்து வந்துட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாங்கள் உடனடியாக இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டாந்து காட்டினாங்க. பரிசோதனை செய்து பார்த்த போது பிரம்மா டாக்டர் தான் கண்டுபிடிச்சு இவருக்கு 2 கிட்னியும் பலதட நிலையில இருக்கிற அந்த சொல்லி எங்களுக்கு கூறினார். அப்ப நாங்கள்
தொடர்ந்து இந்த டயலத்தில் செல்லணும். 106 வீதத்துக்கு மேலாக குறைந்து வந்து விட்டது அவருடைய கிட்னியின் அந்த செயல்பாடு. நாங்கள் எங்களுக்கு மிகவும் கவலையாக போயிருக்கிறோம். 15 வருஷமும் எங்களுடன் என்னுடைய பிள்ளைகளுடன் வாழக்கூடிய சூழ்நிலை அவருக்கு உருவாக்கும். ஆனப்படியினால நான் எந்த உயிரையும் யோசிக்காம, என்னுடைய பிள்ளைகளையும் யோசிக்காம, ஏதோ படைத்த கடவுள் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டு வர்றாங்க, ஆண்டவர்களுடைய பள்ளியை போட்டுட்டு இங்கே வந்து எல்லா செக்கப்போலையும் செய்ய ஆரம்பித்தேன். செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செக்கப்போலெல்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சு இப்போ கடைசியாக சர்ஜரி ஆப்ரேஷன் செய்தும் அதிலும் சில ஒரு கிழமைகளை சிக்கல்கள் வந்து ஏதோ ஆண்டவர் அந்த டாக்டர் மேலே அண்ட் டாக்டர் பிரம்மா டாக்டர் அவைகள் எல்லாம் நல்ல வடிவாக அந்த சர்ஜரியை செய்து முடித்து எங்களுக்கு வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த சேவைகள். அப்படி ஒரு சிஸ்டத்துல யாரையுமே நெருடாம, யாரையுமே கலங்காம இதை நாங்கள் எடுத்து போகணும். அந்த பாதை மிக 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 நீண்டியது. இப்ப நாங்கள் இது ஆரம்ப புள்ளி. இதை தாண்டிய ஒரு பயணமாக இருக்கும். எல்லா மரணங்களும் ஐசியூல ஏற்படுற எல்லா மரணங்களும் உறுப்பு தானத்துக்கு உரியவை என்ற நிலைமைக்கு நாங்கள் தரப்போம். எந்த ஒரு மரணமும் இதை தாண்டியதாக உறுப்பு தாண்டலை செய்ய. அப்ப என்ன செய்யணும்? எங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் இதை பற்றி தெரிஞ்சிருக்குவேன். ஒரு டாக்டரால அங்க வந்து கலைக்க இயலாது. நீங்கள் வந்துட்டீங்க, உங்களோட மகன்டையோ உங்களோட கணவருடையோ உங்களோட அப்பாண்டையோ உங்களோட அம்மாண்டையோ கிட்னியை நாங்கள் எடுக்க போறோம் என்று நாங்கள் கதைக்க இயலாது. கஷ்டம். அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கணும். ஓ, இது முடியும், இப்படி ஒன்று இருக்கு. அந்த கவலையை தாண்டி எங்களை வழிநடத்தக்கூடியதா இருக்க வேண்டும். அதுதான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதுக்கான நடைபயணம். உங்கள் குடும்பம் நாங்கள் டார்கெட் பண்றோம். 3.4 மில்லியன் ஆட்கள் இலங்கையில இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது 25-23 மில்லியனையும் கவர் பண்ணக்கூடியதா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு உறுப்பினர். அப்ப தங்களின் சார்ந்த குடும்பம் சார்ந்தவர்கள் இந்த கேள்வியை டாக்டரிடம் கேட்க வேண்டும். நான் இவர் இறந்துட்ட இருக்கிற தருவாயில இருக்கிற கவலை மிக்க. ஆனா இதுல நாங்கள் மிக ஒரு நேரிய பரிமாணம் இருக்கு. அது எங்கட கடவுள். இதுல எந்த தவறுமே வரக்கூடாதுன்றது எங்கட பொறுப்பு. இதுல எந்த நெருடலும் வரக்கூடாதுன்றது எங்கட பொறுப்பு. இதுல இறந்தவர்கள்ல காலதாமதப்படுத்தாம, அவர்கள் உடம்புகள்ல இந்த சிதைவுகளையும் ஏற்படுத்தாம, அவருடைய சோகத்தை புரிஞ்சு கொண்டதுக்கு அதுக்குதான் கோஆர்டினேட்டர்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம். மிகவும் சிக்கலான ஒரு சத்திர சிகிச்சை. அவற்றை செய்கின்ற அணியினர் இவ்வாறு ஒரு சிகிச்சையை செய்வதற்கு பல மணித்தியாலங்கள் இரவு பகலாக நித்திரையின்றி அந்த சிகிச்சையை செய்ய வேண்டும். ஆகவே இங்கே பல நூற்றுக்கணக்கானவர்கள் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே. அவர்களுடைய வாழ்க்கை காலம் இதனால் நீடிக்கின்றது என்பதை நாங்கள் அனைவரும் நன்றாக அறிய வேண்டும். ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் இந்த செய்தியை பொதுமக்களுக்கு எடுத்து சென்று இந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை, உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு, இந்த நிகழ்வுக்காக குடும்ப உறுப்பினர்களை இழந்து அந்த துயரிலும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினரின் சிறுநீரகங்களை வழங்குவதற்கு முன்வந்து அவற்றை வழங்கி இன்று ஒரு குடும்பத்தினால் இரு குடும்பங்கள் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நிகழ்வில் இந்த சிறுநீரகங்களை பெற்று இன்று எம்மோடு நடைபவனியிலே விடுபட்டு எங்களோடு ஒருவராக கலந்து கொண்டோம் சிறுநீரகத்தை பெற்றவர்களுக்கும் நன்றியை கொள்வார்கள். இந்த நிகழ்வுக்காக பல்வேறு இடங்களிலே இருந்து வந்திருக்கும் பெரியார்கள், மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கும் நமது வைத்தியசாலை வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், சாதியர்கள், ஏனைய உத்தியோகர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி அமர்கின்றேன். தற்பொழுது இந்த நிகழ்வின் இறுதியாக
இதுவரை மூலச்சாவடைந்த நிலையில் தமது உடல் உறுப்புகளை தானமாக வழங்கி பிறருக்கு மறுவாழ்வு அளித்த கொடையாளிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட விசேட நினைவு பகுதி யாழ் போதனா வைத்தியசாலையிலே திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நினைவு பகுதி உயிரிழந்த பின்னரும் தமது உறுப்புகளின் மூலம் பிறருக்கு வாழ்வளித்த கொடையாளர்களின் உன்னதமான மனித சேவையினை தியாகத்தினை இன்றும் நினைவு கூறுவதாக அமைந்திருக்கும். இதை ஒழுங்குபடுத்தின அன்பு விஷாங்கள் இதனுடைய சிந்தனை புள்ளியாக இருக்கக்கூடிய ஒன்று நாங்கள் கட்டாயமாக யாழ்ப்பாணத்தை செய்ய வேண்டும் வகுக்க வேண்டும். அந்த கிட்டிகள், உங்கள் கண்கள், அதை தவிர்த்து உறுப்புகளும் உங்கள் இந்த நிகழ்ச்சிகளுடைய நாட்டுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஒரு கிட்னி யாழ்ப்பாணத்திற்கு சார்ந்த நோயாளிகளுக்கும் அதே மாதிரி வெளியாள இருந்தவங்களுக்கு 15 ஒரு மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம். நன்றி. குறிப்பாக சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சை இங்கே நடைபெறுகிறது. இந்த சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சையானது திடீரென இறப்பவர்களின் சிறுநீரகங்களை பெற்றும் செய்யப்படுகிறது. ஆகவே எமது பகுதிகளில் அவ்வாறு திடீர் உயிரிழப்பு ஏற்பட்டால் குடும்ப உறுப்பினர்கள் விரும்பினால் அவர்கள் குறித்த பிறந்த நபரின் சிறுநீரகங்களை தானம் செய்கின்ற போது இருவருக்கு சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை எமது வைத்தியசாலையில் அவ்வாறு 15 பேருடைய 2 சிறுநீரகங்கள் பெறப்பட்டு எமது வைத்தியசாலையிலும் ஏனைய வைத்தியசாலைகளும் 30 பேருக்கு சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த உறுப்பு மாற்று சிகிச்சையை மேலும் வலுப்படுத்துவதற்காக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய இந்த விழிப்புணர்வு நடைபவனி நடைபெற்றது. குறிப்பாக இந்த வைத்தியசாலையில் உறுப்பு மாற்று சிகிச்சை பிரிவில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் மற்றும் சிறுநீரக பிரிவு மற்றும் நமது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், அனைத்து உத்தியோகத்தர்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் மாணவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். ஆகவே இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சை பலருக்கு எதிர்காலத்தில் செய்ய முடியும் என நம்புகின்றேன். நன்றி. சரி உறவுகளை, காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.